குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல சீதா பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துருந்தா அவளோட ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப பசிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஓபன் பண்ணினா. ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் எடுத்தா. அப்போ அவ பக்கத்துல இருந்த ஒரு ஆள் அதே பிஸ்கெட் பாக்கெட்ல இருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்தான். சீதா அந்த ஆளை பார்த்தா. அந்த ஆள் சிரிச்சுட்டு சொன்னா, சாப்பிடுங்க அப்படின்னு. சீதா ரெண்டாவது பிஸ்கெட் எடுத்தா. அந்த ஆளும் மறுபடியும் ஒரு பிஸ்கெட் எடுத்தான். சீதா முறைச்சா. ஆனா அந்த ஆள் கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தான். சீதா நினைச்சா, என்னடா இது, பெரிய பிஸ்கெட் திருடனா இருப்பான் போல. என்னோட பிஸ்கெட் பாக்கெட்ல இருந்து இப்படி எடுத்து சாப்பிடுறானே. கட கடன்னு 2 பிஸ்கெட்டா சாப்பிட்டா. அவளோட ட்ரெயின் வந்தது. அப்போ ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கி இருந்தது. அந்த ஆள் அந்த பிஸ்கெட் எடுத்து ஹாஃபா உடைச்சான். சீதாக்கு ஒரு ஹாஃப் கொடுத்துட்டு இன்னொரு ஹாஃபா அவன் சாப்பிட்டான். அப்போ சீதா சொன்னா, இவ்ளோ சீப்பா சில பேர் பிஹேவ் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொல்லி அவளோட ட்ரெயின்குள்ள ஏறினா. கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனோன்னு அவளோட பேக் ஓபன் பண்ணினா புக் எடுக்கிறதுக்காக. அப்போ நிஜமாவே அசிங்கமா ஃபீல் பண்ணினா. பிகாஸ் அவளோட பிஸ்கெட் பாக்கெட் அவளோட பேக்லயே இருந்தது. அவ தான் பிஸ்கெட் தீஃப் மாதிரி அந்த ஆளோட பிஸ்கெட் பாக்கெட்ல இருந்து பிஸ்கெட்டை சாப்பிட்டு இருந்தா. சம்டைம்ஸ் ரியல் தீஃப் ஆர் கல்பிரிட் நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் தான். நிறைய வாட்டி நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஆனா ரியலைஸ் பண்ணாம இன்னொருத்தர் மேல கோவத்தை காமிச்சிருப்போம். அதே மாதிரி வார்த்தையெல்லாம் சரளமா விட்டுருப்போம். ஐ எம் வெரி ஷுவர் 100% எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த மிஸ்டேக் பண்ணிருப்போம்னு. நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியில இருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.